வணக்கம். ஒரு நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா இடங்களுக்கும் நடுவுல இருக்கிற ஷார்ட்டஸ்ட் ரூட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம அதை செஞ்சு முடிக்கிற ஒரு பவர்ஃபுல்லான அல்காரிதம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அல்காரிதமை நாம 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல புரிஞ்சுக்க போறோம். முதல்ல என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அப்புறம் ஃப்ளாய்ட் அல்காரிதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி படிப்படியா ஷார்ட்கட்ஸை கண்டுபிடிச்சு ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வருதுன்னு டீட்டெயிலா பார்ப்போம். சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த அல்கோரிதம் தீர்க்க முயற்சி பண்ற அடிப்படையான சவால் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியோ இல்ல ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோ எடுத்துக்கிட்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற வழி மட்டும் தெரிஞ்சா பத்தாது. இருக்கிற எல்லா இடங்களுக்கும் நடுவுல எது பெஸ்ட் ரூட்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த முழு பகுப்பாய்வுக்கும் நம்ம ஹீரோ இந்த வரைபடம் தான். இதுல 4 இடங்கள் இருக்கு. அத முனைகள்னு சொல்லுவோம். அதுக்கு நடுவுல இருக்கிற அம்புக்குறிகள் எந்த வழியா போகலான்னு காட்டுது. கூடவே இருக்கிற நம்பர்ஸ்லாம் அந்த வழியா போக எவ்வளவு நேரமாகும், அதாவது அதோட எடை என்னன்னு சொல்லுது. ஓகே, அடுத்த பகுதிக்கு போகலாம். நம்ம கதையோட உண்மையான ஹீரோ, அதாவது இந்த சிக்கலான பிரச்சனைக்கு ஒரு நேர்த்தியான தீர்வு கொடுக்க போற ஃப்ளாய்ட் அல்காரிதமை இப்ப நான் அறிமுகப்படுத்துறேன். சிம்பிளா சொல்லணும்னா இந்த அல்காரிதம் செய்யற வேலை ஒன்னே ஒண்ணுதான். 2 இடத்துக்கு நடுவுல ஒரு வழி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும்னா வேற ஏதாவது ஒரு 3வது ஊர் வழியா போனா இப்ப இருக்கிறத விட பாதை சுருங்கமானு செக் பண்ணிட்டே இருக்கும். இதைத்தான் அது திரும்ப திரும்ப செய்யும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியலாம், ஆனா இத 3 சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிச்சிடலாம். இந்த 3 ஸ்டெப்ஸ் மூலியமா இதை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சரி, முதல் ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். கம்ப்யூட்டருக்கு இந்த மாதிரி படம்லாம் புரியாது இல்லையா? அதுக்கு நம்பர்ஸ் தான் புரியும். அதனால நாம முதல்ல இந்த வரைபடத்தை அல்காரிதம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அட்டவணை வடிவத்துக்கு, அதாவது டேட்டாவா மாத்தணும். இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆரம்ப தூர அணி. இதுல இருக்கிற நம்பர்ஸ் நேரடி வழியோட நேரத்தை குறிக்குது. 0னா ஒரு இடத்துல இருந்து அதே இடத்துக்கு போற தூரம். இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல, அதுக்கு அர்த்தம் அந்த 2 இடத்துக்கும் நடுவுல நேரடியா போக வழியே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இப்போதான் அசலான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஷார்ட்கட்ஸ் தேடுற ஒரு த்ரில்லிங்கான வேட்ட மாதிரி தான் இந்த ப்ராசஸ் இருக்க போகுதே. நாம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு ஊரையா எடுத்து இந்த ஊர் வழியா போனா ஏதாவது ஷார்ட்கட் கிடைக்குமான்னு செக் பண்ண போறோம். இதைத்தான் லூப்னு சொல்லுவோம். இந்த அல்காரிதம் ஒவ்வொரு தடவையும் அதுக்குள்ள கேட்டுக்கிற ஒரே கேள்வி இதுதான். இந்த ஒரு கேள்வியில தான் அதோட முழு தர்க்கமே அடங்கி இருக்கு. முதல்ல நோட் 1 ஒரு ஸ்டாப்பா யூஸ் பண்ணி செக் பண்றோம். அதாவது 1 வழியா போனா ஏதாவது லாபம் இருக்கான்னு பாக்குறோம். ஆனா பாருங்க, எந்த புது ஷார்ட்கட்டும் கிடைக்கல. அதனால அட்டவணை அப்படியே தான் இருக்கு. சில சமயம் அப்படி நடக்கும், இது நார்மல் தான். சரி, நோட் 1னால பிரயோஜனம் இல்ல. இப்போ நோட் 2 வச்சு பாப்போமா? இது ஏதாவது புது வழியை காட்டுமா? வாங்க பார்க்கலாம். ஆஹா, இங்க பாருங்க, நம்மளோட முதல் குறுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டோம். முன்னாடி 3ல இருந்து 1க்கு நேராவே போக முடியாது, அதான் இன்ஃபினிட்டின்னு இருந்துச்சு. ஆனா இப்போ நோடு 2 வழியா போனா மொத்தமே 3 யூனிட் நேரத்துல போயிடலாம். இது ஒரு சூப்பரான அப்டேட். இப்போ அப்டேட் ஆன அட்டவணைய பாருங்க. 3ல இருந்து 1க்கு 3ன்னு மாறிடுச்சு. அதே மாதிரி 3ல இருந்து 4க்கும் ஒரு புது வழி கிடைச்சிருக்கு. அதோட செலவு 5. நம்ம கண்டுபிடிப்பு இப்ப அட்டவணையில பதிவாகிருச்சு. இதே மாதிரி தான் நம்ம நோடு 3 வச்சும் நோடு 4 வச்சும் செக் பண்ணிட்டே போறோம். ஒவ்வொரு தடவையும் நமக்கு புதுசு புதுசா ஷார்ட்கட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். நேரம் கருதி நான் முழு ப்ராசஸையும் காட்டல, ஆனா இதே லாஜிக் தான் எல்லாத்துக்கும். நம்ம அட்டவணை இன்னும் பெட்டர் ஆகிட்டே போகும். சரி, இவ்ளோ வேலை செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கடைசியா என்ன கிடைச்சதுன்னு பாப்போமா? ஒரு முழுமை இல்லாத மேப்ல ஆரம்பிச்சு இப்போ ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனுக்கு வந்திருக்கோம். நம்ம ஃபைனல் ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம எங்க ஆரம்பிச்சோன்னு ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கோங்க. இந்த அட்டவணைய பாருங்க, பாதி இடத்துக்கு வழியே தெரியாம இன்ஃபினிட்டின்னு இருந்துச்சு. இப்ப பாருங்க, இதுதான் ஃபைனல் ரிசல்ட். இதுதான் நம்ம முழுமையான தீர்வு அணி. முன்னாடி இன்ஃபினிட்டின்னு இருந்த எல்லா இடத்துலயும் இப்போ ஒரு நம்பர் இருக்கு. அதாவது எல்லா இடத்துக்கும் இடையில இருக்கிற பெஸ்ட் ரூட்டை நாம கண்டுபிடிச்சிட்டோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல வழி இல்லேன்னு நாம நினைச்ச 8 இணைப்புகளுக்கு இந்த அல்காரிதம் சாத்தியமான மிகச்சிறந்த பாதைகளை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிள். இந்த நெட்வொர்க்குள்ள எந்த 2 ஊருக்கு நடுவுல வழி கேட்டாலும் இருக்கிறதுலயே ஃபாஸ்டான வழி எதுன்னு நம்மால இப்போ உறுதியா சொல்ல முடியும். ஃப்ளாய்ட் அல்காரிதம் ரொம்ப பவர்ஃபுல் தான், ஆனா இன்டர்நெட் மாதிரி கோடிக்கணக்கான நோட்ஸ் இருக்கிற ஒரு பெரிய நெட்வொர்க்குக்கு இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். அப்போ நம்ம ஜிபிஎஸ் ஆப்ஸ்லாம் எப்படி நொடி பொழுதுல வழியை கண்டுபிடிக்குது? அது என்ன மாதிரி புத்திசாலித்தனமான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணோம் நினைக்கிறீங்க? இதை பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.